கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் கர்த்தருக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் ஏன் வருகிறது? ஆண்டவர் ஆசீர்வதிக்க பிரயாசப்படுகிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கத்தான் பிரயாசப்படுகிறார். ஆனால் ஒரு குடும்பத்துக்குள் ஏன் தரித்திரம் வருகிறது, ஒரு குடும்பத்தில் ஏன் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் என்பதற்கு வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த நாளில் தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9, 10, 11 அழகாய் ஆண்டவர் சொல்கிறார், சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று வேதம் சொல்கிறது. சோம்பலாய் இருக்கக்கூடியவர்கள், சோம்பேறியாய் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் இழந்து போவார்கள். சோம்பேறியாய் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாத்திரமே பிரயாசப்படுகிற தெய்வம். நம்முடைய சோம்பலினால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நன்மைகளையும் நாம் இழந்து போகிறோம். என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சோம்பல் என்பது ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியது. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பிள்ளைகள்கிட்ட, இன்னைக்கு வாலிப பிள்ளைகிட்ட நம்ம சொல்லும் பொழுது, அந்த வாலிப பிள்ளைகள் நாளைக்கு செய்யலாம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி முடித்து விடுகிறார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், வாலிபனே, கர்த்தரை மாத்திரம் நம்பு. வாலிபனே, உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாலிப பிரயாயத்தில் உறக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே. கர்த்தருடைய கிருபையை நம்பு. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. கர்த்தர் உனக்கு மேலான காரியங்களை செய்வார். மீண்டுமாய் ஆண்டவர் உங்களிடத்தில் தெளிவாய் சொல்கிறது, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எவ்வளவு நேரம் தூங்குவாய்? தூக்கத்தையும் உறக்கத்தையும் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தர் தாமே உங்களை எந்நாளும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.